ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. கொடுக்கும் பொழுது நமக்கு திருப்பி கொடுப்பாராம். பாருங்கள், ஆண்டவருக்கு கொடுக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் அதில் நாம் யோசிப்பதில்லை. எல்லாவற்றையும் திரும்ப அவர் கொடுப்பாராம், அதுவும் அதிகமாக திரும்ப கொடுக்கப்படுமாம். நாம் கொடுக்கிறோமா? நம்முடைய கொடுக்கிற காரியத்தில் எப்படி இருக்கிறோம்? ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா கூட டிப்ஸ் எவ்வளவோ வைக்கிறதை பார்க்கிறோம், செய்கிறோம். ஆனால் ஆலயத்திற்கு போய் காணிக்கேன்னு சொல்லி வரும்பொழுது அதை விட அதிகமாக இருக்குமா? இல்லாவிட்டால் நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு கொடுக்கிற காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ற பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஜீவ பலியாய் கொடுத்தார். இயேசுவும் தன்னை பலியாக கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அந்த அன்பிற்கு, அந்த தியாகத்திற்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே வராது. ஆனால் அதை நினைக்கிறோமா? ஒரு கலசம் தண்ணீர் ஊழியத்திற்காக சுவிசேஷ நிமித்தமாக கொடுத்தால் கூட அதற்கான பிரதிபலனை நிச்சயமாக ஒரு மனிதன் அடைந்தே தீர்வான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கொடுக்கிற காரியங்கள்ல ரொம்ப நம்ம யோசிக்கிறோம், உதவி செய்கிற காரியங்கள்ல யோசிக்கிறோம். அப்படி அல்ல. இயேசு நமக்கு முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு அருமையான ஒரு ஸ்டூடெண்ட், கெல்வின்கிற ஒரு பையன் மருத்துவக் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிற காலகட்டம் அது. அவருடைய தாயார் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறார்கள். போதிய வருமானம் கிடையாது. இவன் படிப்பு செலவிற்காக புத்தகங்களை வீடு வீடாய் போய் விற்று அதில் கிடைக்கிற வருமானத்தை வைத்து அவன் அந்த படிப்பை தொடர்ந்தான். ஒரு நாள் அந்த புத்தகத்தை விற்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அப்படியே ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுகிறான். திறக்கிற போது ஒரு 12 வயசு ஒரு குழந்தை, அந்த சிறு பிள்ளை அதை திறந்து பார்க்கும் பொழுது, எங்களுக்கு காசு இல்லைன்னா புக்கெல்லாம் எங்க அம்மா வாங்க மாட்டாங்க, வேண்டாம்னு சொல்லும்போது, சரி இந்த மருத்துவக் கல்லூரி மாணவன் என்ன சொல்லுகிறான், சரிம்மா கொஞ்சம் எனக்கு தண்ணி கூட தாகமா இருக்குன்னு சொல்லும் பொழுது, எங்கிட்ட தண்ணி இல்ல, மில்க் இருக்குது, பால் குடிப்பீங்களான்னு சொல்லி பால் எடுத்து கொடுக்குறா. குடித்துட்டு இது எவ்வளவுமா அதுக்கு காசுக்கும் போது, நாங்க அதுக்கு காசு வாங்குறது இல்ல, எங்க வீட்டிலே மாடுகள் மூலமாக வருகிற மில்கா இருக்கிறதுனால சொல்லி அனுப்பிவிடுகிறார். ஒரே சந்தோஷம் போய்விட்டான். ஆண்டுகள் கடந்தன. இவன் மருத்துவ படிப்பை முடித்து, மேல் படிப்புகளை முடித்து, அவன் ஒரு பெரிய மருத்துவமனையிலே ஒரு முக்கியமான பொறுப்பிலே உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் ஏராளமான நோயாளிகளை அவன் பரிசோதித்திருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு வாலிப பிள்ளை அந்த இடத்துல அட்மிட் பண்ணப்படுகிறாள். ஒரு கொடிய வியாதி. மறித்து கொண்டிருக்கிற ஒரு தருணத்தில் இருக்கும் பொழுது பார்க்கும்படியாக போகிறான். என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், ஆப்ரேஷன் எல்லாம் இருக்கிறது, பெரிய ஒரு சேலஞ்சிங் இது. ஆனால் அதற்கான பணத்தொகையும் அதிகமாகும். உடனே பார்க்கும்போது அந்த பிள்ளை டெஸ்ட் பண்ணும்போது இது எங்கேயோ இந்த பிள்ளை பார்த்த மாதிரி இருக்கும்போது ரீகலெக்ட் பண்ணும்போது, ஆமா ஒரு நாள் தாகமா இருக்கும் பொழுது தண்ணீர் கேட்டேன், எனக்கு பால் கொடுத்தாலும் ஞாபகம் வந்த உடனே அதை காண்பித்துக் கொள்ளாமல் தன்னுடைய நர்ஸ், ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் இதை ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த ஜெனரல் வார்டுல இருந்து தனி ரூமுக்கு மாற்றுகிறாங்க. டாக்டர்ஸ், நர்ஸ் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பெண்ணுக்கும் அந்த பெற்றோருக்கும் ஒண்ணுமே புரியல, என்னமோ நடக்குதுன்னு சொல்லி கடைசியில் வேக வேகமா டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஆபரேஷன் ஒழுங்கு பண்ணி ஆபரேட் பண்ணி அவளை காப்பாற்றி விடுகிறார்கள். நல்லா அவ தேறி வருகிறாள். தேறி வந்தவனுக்கு பயம் வந்து விட்டது. இவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்களே, ஏராளமான பணம் செலவாகுமே, நம்முடைய அம்மா கிட்ட வீட்டுல ஒண்ணுமே கிடையாதே, நான் எப்படி இந்த பணத்தை திருப்பி செலுத்துவேன்? அழுது கொண்டே இருக்கும் பொழுது, சரி நீ ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த நர்சஸ் தைரியம் கொடுக்காங்க. இல்ல எனக்கு பயமா இருக்குது. சரி கவலைப்படாத, இந்த பில்லு எல்லாம் செட்டில் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போலான்னு சொல்லும்போது அந்த பில்லை பார்த்துட்டே வராங்க. ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு, லேபுக்கு எவ்வளவு, ட்ரீட்மெண்ட்டுக்கு, மெடிசனுக்கு, ஆப்ரேஷனுக்கு, ரூம்க்கு போடும்போது பெரிய அமௌண்ட் வருது. பார்த்துட்டு அடுத்தல பயந்துட்டு இருக்கும்போது கடைசியாக கீழே ஒரு லைன் எழுதப்பட்டிருந்ததாம், இவ்வளவு பெரிய தொகைக்கு சமமாக அன்று நீ கொடுத்த ஒரு கப் பால் அது போதுமானதாக இருக்கிறது சொல்லி, அதனால் நீ ஒன்றுமே கட்ட வேண்டாம் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டு அந்த மருத்துவர் கையெழுத்திட்டு இருந்தாராம். அப்பொழுது அவள் ஆச்சரியப்பட்டலாம். என்றோ ஒரு கிளாஸ் பால் கொடுத்தா, அதற்கு பிரதிபலனை பாருங்களா, எவ்வளவு பெரிய மடங்கு திரும்ப கிடைக்குது. பாலாக அல்ல, அவ்வளவு லட்சக்கணக்கான பணம் அவளுக்காக செலவழிக்கப்பட்டு அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு உதவி ஏற்படுத்தி கொடுக்கிறார். கொடுத்து பாருங்கள், சோர்ந்து போக வேண்டாம். ஒரு கலசம் தண்ணீருக்கு கூட கர்த்தர் கணக்கு வைக்கிறார். அவருக்காக, அவருடைய நாமத்திற்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டும் பணிக்காக, அவருடைய ஊழியத்திற்காக செய்து பாருங்கள். ஆலயங்களுக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை போவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுத்து பாருங்கள். அதுல கணக்கு பார்த்து கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்காதீர்கள். கர்த்தர் பல மடங்கு அது நிறைந்து சரிந்து மிகுந்த அளவு நமக்கு கிடைக்க முடியாது செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்க சொன்னீங்க, அதே போல நீ வாழ்ந்து காண்பித்தீரப்பா. இந்த நாளிலும் எங்களை முதலாவது உமக்கு கொடுக்கிறோம்.
அதோடு மட்டுமில்லை, எங்கள் உடைமை எல்லாம் உமக்குரியதப்பா. உம்மிடத்திலிருந்து தான் நாங்கள் பெற்றுக்கொள்வது உமக்கே சொந்தம். ஆனால் உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் எங்களுக்கு வரட்டும். எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அப்படிப்பட்ட இருதயம் சிருஷ்டிக்கப்படட்டும் அப்பா. தனக்கென்று சுயநலத்தோடு வாழ்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி மற்றவர்களையும் நேசிக்கத்தக்கதா, மற்றவருடைய தேவைகளை உதவி செய்யத்தக்கதாய், மற்றவர்களுக்கு தைரியம் கொடுக்கத்தக்கதா எங்கள் வாழ்க்கையில் மாறட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் பிரசன்னம் இருக்கட்டும். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.